நான் இத பத்தி விஸ்வா கிட்ட பேசிட்டேன். நாங்க 2 பேரும் பிரியறத முடிவு பண்ணிட்டோம். நந்தினி, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ற. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் முதல்ல பண்ண தப்புதாம்மா. நீ என்ன தப்பு பண்ண? எப்ப பண்ண? நீங்க எல்லாருமே மறந்திருக்கலாம், ஆனா மாலத்தியோட புருஷன் அதை மறக்கல. அந்த ஆள் என்ன முதல்லயே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போ வேண்டான்னு சொல்லி விரட்டி அடிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நானும் சுரேஷும் நாடகமாடி அக்காவை அவன் தலையில கட்டி வச்சோமே, அதான் நம்ம பண்ண பெரிய தப்பு. அதனாலதான் அக்காவை அவன் அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். குழந்தைங்க பொண்ணா பிறந்ததுனாலதான் அவன் நம்ம மேல வெறுப்பு காட்டுறான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது இல்ல உண்மை. அவன் நினைப்பு எல்லாமே ஏன் மேலதான். என்ன அடையணுங்கிறதுக்காகத்தான் அவன் இந்த அளவுக்கு டிராமா பண்ணிட்டு இருக்கான். என்ன நந்தினி, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டா உடனே அவன் திருந்திருவானா? அவன் எல்லாம் திருந்தாத ஜென்மம். திருந்தணுங்கிறதுக்காக நான் இந்த முடிவெடுக்கல. நான் பண்ண தப்புக்கு தண்டனையாவும் அக்காவோட குழந்தைய மீட்கிறதுக்காகவும் தான் இந்த முடிவெடுத்திருக்கேன். ஐயோ வேண்டாண்டி, வாழ்க்கை அழிச்சிட்டு எனக்கு என் குழந்தை வேண்டாம். என் குழந்தைய தத்து கொடுத்ததாவே நடிச்சிட்டு போறேன். தயவு செஞ்சு உன் முடிவை நீ மாத்திக்கோ. என்ன மன்னிச்சிருக்கா, என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. ஏன் நந்தினி, விஸ்வா தம்பி கிட்ட மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டியே. அவர் அப்பா அம்மாக்கு அவர் என்னடி பதில் சொல்லுவாரு? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அது அவருக்கு தெரியுமா? இந்த பாருமா, நம்ம போலீஸ் கிட்ட போய் குழந்தையை கடத்தினது சுந்தர் தான் சொல்லிடுவோம், அவ்வளவுதானே. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? போலீஸ்க்கு போனா அந்த ஆள் குழந்தைய கொன்னுடுவான். கொல்றதுக்காகவா நம்ம குழந்தைய வளர்த்தோம்? உன்னை பலி கொடுக்கவா நாங்க வளர்த்தோம்? என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. நீ என்னமோ படைச்ச பிரம்மா மாதிரி பேசுற. நான் பிரம்மா எல்லாம் கிடையாதுமா, சராசரி மனுஷிதான். அந்த சுந்தர் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷங்களே கடிக்கிற அளவுக்கு வந்துட்டான். அது புரியாம பேசிட்டு இருக்கிய. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவனால யாருக்கும் எந்த தொந்தரவும் வராது. இதான் அவனோட முடிவு. அவன் வாழ்க்கை முடியாது, முடிய போறது உன் வாழ்க்கை தான். முடிஞ்ச முடியட்டும்பா. வேண்டாம் நந்தினி, சொன்னா கேளு. இப்ப கேளு கேளுன்னு சொல்றீங்களே, அன்னைக்கு நான் சொன்னேன், நீங்க யாருமே கேட்கல. அக்காவோட புருஷன் சரியில்லை, அவளை அடிச்சு கொடுமைப்படுத்துறான், போலீஸ்ல புடிச்சு குடுக்கலான்னு சொன்னேன். ஆனா ஒரே வார்த்தையில மாலத்தியோட வாழ்க்கை கெட்டு போயிடும்னு நீங்க வாயை அடைச்சிட்டீங்க. ஏன்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஆளை பத்தி உங்களுக்கு புரிஞ்சது இல்ல? இந்த வீட்ல என்னென்ன நடந்தது அதெல்லாம் உங்களுக்கும் தெரியும்ல. நான் அப்பவே சொன்னேன், சொன்னதுக்கு மாலத்தியோட வாழ்க்கை கெட்டு போயிடும் விட்டுடு நீங்க. இப்படி விட்டுதான் இப்ப ஏன் மேல ஆசைப்பட்டு குழந்தைய கடத்துற அளவுக்கு போயிட்டான். ஆரம்பத்துல கண்டிக்காத விஷயம் இப்போ வளர்ந்து பூதாகரமா நிக்குது. என்ன பண்றது, எல்லாம் அனுபவிச்சுதானே ஆகணும். இந்த முடிவு ஒரு விஷயத்துக்காக எடுத்ததில்ல, வேற விஷயத்துக்காகவும் தான். இப்படி ஒரு முடிவு எடுத்தா நாளைக்கு உலகம் என்னடி பேசும்? உலகம் பேசுறதுக்காக தாமா இருக்கு. அதெல்லாம் பார்த்தா யாராலையும் வாழ முடியாது. சரி நந்தினி, இப்ப நீ முடிவா என்னதான் சொல்ற? என்ன மன்னிச்சிடுங்கப்பா, எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உன் வாழ்க்கை நரகமாக்கிக்காதடி. அந்த ஆளு மட்டும் என் கையில கிடைச்சானோ அவனை விட்டு கொண்டே போட்டுருவேன். அந்த பாவி எங்க இருக்கான்னு தெரியலையே, தெரிஞ்சாலாவது போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம். போலீஸ் எல்லாம் ரொம்ப லேட்டுமா, நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகுது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காவது அவன் வெளியில வந்துதானே ஆகணும். அதுக்கும் அந்த ஆளு புது திட்டம் ஏதாவது வச்சிருந்தாலும் வச்சிருப்பாமா. ஹலோ, என்ன முடிவு பண்ண? குழந்தை எப்படி இருக்கு? அது உன் முடிவு பொறுத்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நான் இந்த முடிவுக்கு ஒத்துக்கிறேன். என்ன சொல்ற? என்ன ஆச்சரியமா இருக்கா? உனக்கே இப்படி இருக்குன்னா எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. நீ கவலைப்படுறதுக்காக நான் சொல்லல, என் சூழ்நிலையை சொன்னேன். சரி, அதை விடு. எங்க எப்போ கல்யாணம்? நானே சொல்றேனே. அது வரைக்கும் குழந்தை என்கிட்ட பத்திரமா இருக்கும். குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு உன்னோட முடிவு மாறினாதான்
குழந்தைக்கு ஏதாவது ஆகும். நீ எங்க இருக்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் மறுபடியும் உனக்கு கால் பண்றேன். குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராதுக்கா, நீ தைரியமா இரு. நந்தினி சொல்றது கேளு. நந்தினி, நந்தினி, இனிமே பேசி எதுவும் மாறப்போறது இல்ல. நந்தினி. என்ன மீனாட்சி, ஒரே டென்ஷனா இருக்க? அந்த சுந்தர நந்தினி கழுத்துல தாலி கட்ட வைக்கிறதுக்காக ஒரு பெரிய பிளானை போட்டு அனுப்பி வச்சேங்க. சரி, அப்புறம் அந்த பிளான் சக்சஸ் ஆச்சா? இல்ல நந்தினி சுந்தர கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாளா? இதானே உன் டென்ஷனு? ஆமாங்க, போனதுல இருந்து இது வரைக்கும் அந்த சுந்தர் ஒரு போன் கூட பண்ணலங்க. சுந்தர் தான். பேசுமா. ஹலோ, நான் சுந்தர் பேசுறேன். நான் மீனாட்சி தான் பேசுறேன். சுந்தர், நம்ம போட்ட திட்டம் எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சா? அந்த நந்தினி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாளா? சுந்தர், என்ன அமைதியா இருக்க? எனக்கு இங்க பிபி எகிரிக்கிட்டு இருக்கு. ஏய் சுந்தர், எதுக்கு சிரிக்கிற? சொல்லு. மேடம், நீங்க திட்டத்தை சொன்னது யாருகிட்ட? இந்த சுந்தர் கிட்ட. இந்த சுந்தர் ஒரு காரியத்துல இறங்க மாட்டான். அப்படி இறங்கிட்டானா அத முடிக்காம விட மாட்டான். இப்ப குழந்தை என் கையில. இப்ப குழந்தை உன் கையில இருக்கா? நீ நந்தினி மிரட்டினியா? அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டால? சாதாரணமா ஒத்துக்குவாளா? கத்தி பார்த்தா, கதறி பார்த்தா, எல்லாருமா சேர்ந்துகிட்டு குழந்தைய கொடுத்துருன்னு கெஞ்சி பார்த்தாளுங்க. நான் காதலியே வாங்கிக்கலையே. கடைசியில அந்த நந்தினி போலீஸுக்கு போவன்னு சொல்லி என்ன மிரட்டினா. ஐயோ, போலீஸுக்கு போனீங்கன்னா குழந்தைய உயிரோட பார்க்க முடியாதுன்னு போட்டாம் பாரு ஒரு போடு. ஒத்த குடும்பம் அப்படியே ஆடி போயிடுச்சு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நந்தினியே போன் பண்ணி உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், குழந்தை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு உறுதியா சொல்லிட்டா. சபாஷ் சுந்தர், நான் போட்டு கொடுத்த திட்டத்தை நீ சக்சஸ் பண்ணிட்ட. ஏய் இத பாரு, இதே மாதிரி நாளை காலையில நீ நந்தினி கழுத்துல தாலி கட்டணும். அவ உனக்கு பொண்டாட்டி ஆயிடணும். கண்டிப்பா நடக்கும். எனக்கு அந்த நந்தினி கிடைக்க போறா, உங்க பொண்ணுக்கு அந்த விஸ்வா கிடைக்க போறாரு. உன் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும் சுந்தர். அந்த விஸ்வா என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும். எங்க கனவு நிறைவேறணும். என் பொண்ணுக்கு அவ ஆசைப்பட்ட விஸ்வா கிடைக்கணும். சரி சுந்தர், நாளை காலையில நீ நந்தினி கழுத்துல தாலியை கட்டின உடனே எனக்கு போன் பண்ணு. நான் எங்க அண்ணன் வீட்டுல கச்சேரி ஆரம்பிச்சிடுறேன். ஓகே மேடம், நான் போன வச்சிடுறேன். என்ன மீனாட்சி, நீ போட்ட பிளான் சக்சஸா? ஆமாங்க, நாளையோட அந்த விஸ்வா மனசுல இருக்கிற நந்தினியோட சகாப்தம் முடிய போகுது. இந்த சந்தோஷமான விஷயத்த உடனே நம்ம பொண்ணுகிட்ட போன் பண்ணி சொல்லணும். அவசரப்படாதீங்க. நாளை காலையில சுந்தர் நந்தினி கழுத்துல தாலி கட்டட்டும். அதுக்கப்புறமா போன் பண்ணுவோம். அவளும் சந்தோஷப்படுவா. நீ சொல்றதும் கரெக்ட் தான் மீனாட்சி. அண்ணே, எல்லாம் ரெடியா? இன்னொரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும்ண்ணா.
இத பாருங்க, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள தாலி கட்டினா தான் ஆம்பளை புள்ள பிறக்கணும்னு எங்க ஜோசியர் சொல்லியிருக்காரு. கவலையே படாதீங்கண்ணா, இன்னும் முகூர்த்த நேரத்துக்கு நிறைய நேரம் இருக்கு. சரி, உங்க சொந்தக்காரெல்லாம் வந்துட்டாளா? வர வேண்டியவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அப்படியா? சரி, கொஞ்ச நேரம் இருங்கோ, நான் போய் ஜெல்லம் எடுத்து வந்துடுறேன் பூஜைக்கு. இது பாருப்பா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு உன் மனசை மாத்திக்கப்பா. இப்ப நீ செய்ய நினைக்கிற காரியம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? என்ன தப்பு? என்ன தப்புன்னு கேக்குறியே? பெத்த பிள்ளைய கடத்தி வச்சுக்கிட்டு மச்சினியை மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியே? அது நியாயமா? மாமா, நியாய அநியாயத்தை பார்த்தா வாழ முடியுமா? நானும் நியாயமா இருக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த உலகம் என்ன நியாயமா இருக்க விடலையே. அட, இந்த உலகத்தை விடுங்க, உங்களையே எடுத்துக்குங்க. நிக்கிறாள் உங்க பொண்ணு அருவாமனை எடுத்து வெட்டுறதுக்காக வந்தா. அப்ப நீங்க எல்லாரும் கைய கட்டிட்டு நின்னுட்டு வேடிக்கை தானே பாத்தீங்க. அது மட்டும் நியாயமா? உங்க பொண்ணு நந்தினிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நியாயமா தான் வந்து கேட்டேன். ஆனா நீங்க முன்ன பண்ண தெரியாத ஒருத்தனுக்கு பேசி முடிச்சிட்டீங்க. ஏன்னா அவன் பெரிய பணக்காரன், துட்டு உள்ளவன். நான் பிளாட் பாரம், துட்டு இல்லாதவன். என்ன விட அவன் உங்களுக்கு பெட்டரா தெரிஞ்சது. அவன உடனே பேசி முடிச்சிட்டீங்க. இப்போ சொல்றேன், உங்க பொண்ணு நந்தினிய நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கல. அவ வந்தானா அவங்க அக்காவுக்கு ஒத்தாசையா இருக்குமே தான் நான் கேக்குறேன். நீங்க ரொம்ப அநியாயமா பேசுறீங்க மாப்பிள்ள. அத்தை, எனக்கு நியாயமா படுறதெல்லாம் உங்களுக்கு அநியாயமா படுது. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு ஆம்பளை குழந்தைன்னா இஷ்டம். ஆனா என்னுடைய கஷ்ட காலம் 2 பொம்பளை பிள்ளைங்களா பிறந்துருச்சு. அப்புறம் எனக்கு ஆம்பளை குழந்தை வேணுமே. வாழதியும் வாழா வெட்டியா இருக்க கூடாது. எனக்கு ஆம்பளை குழந்தையும் வேணும். இதெல்லாம் நான் ராத்திரி பகலா யோசிச்சு எடுத்த முடிவுதான், நந்தினிய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது. ஆனா நீங்க இதுக்கு யாருமே ஒத்துக்கலையே. அதான் குழந்தைய கடத்துறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல. அம்மா, எதுக்காக இவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? அதான் வந்துட்டோம்ல, ஆக வேண்டியதை பார்க்க சொல்லு. என் குழந்தை எங்க? முதல்ல என் குழந்தைய கொடு. ஏய், அது வர வேண்டிய நேரத்துல வருண்டி. இல்ல, என் குழந்தை என்கிட்ட காட்டு. அது இப்ப நடக்காது. இங்க பார், நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன் கால்ல வேணாலும் விடுறேன். என் குழந்தை என்கிட்ட கொடுத்துடு. பாடி ராணி மங்கம்மா, கால்ல விளறியா? கால்ல இப்ப எங்கடி போச்சு உன் வீரமெல்லாம்? அன்னைக்கு அப்படியே அருவாமனை எடுத்துட்டு வந்து வெட்டுன்னு வந்தல்ல, இப்ப வந்து என் கழுத்தை வெட்டிட்டு உன் குழந்தைய தூக்கிட்டு போடி. வெட்டுடி, வெட்டு. ஐயோ, நீ என்ன வேணாலும் பேசு. என் குழந்தைய என்கிட்ட காட்டு, அது போதும். அப்ப உன் குழந்தை உனக்கு கிடைச்சா போதும். நந்தினி நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல, அப்படிதானே? அந்த அநியாயத்தை தட்டி கேட்க முடியாத அளவுக்கு தானே என் குழந்தைய கடத்து வச்சிருக்க பாவி. ஓ, நான் குழந்தைய காட்டலன்னா நீ தட்டி கேப்பியா? இத பாரு, உன் குழந்தை பத்திரமா இருக்கு. நான் நந்தினி கழுத்துல தாலி கட்டினதும் உன் குழந்தை உன் கைக்கு கிடைச்சிரும். என்ன நந்தினி, கல்யாண பொண்ணு ஒரு பட்டு புடவை கூட கட்டாம இப்படி சாதாரண புடவையில? சரி விடு, முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுது, போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. முதல்ல குழந்தைய காட்டு. ஏன் குழந்தைய காட்டினாதான் நீ கழுத்தை நீட்டுவியா? கழுத்தை நீட்டதே அதுக்காக தானே. காட்டலனா இந்த கல்யாணமே நடக்காது. ஓ, பிளாக்மெயில் பண்றீங்க. பண்ணுமா பண்ணு. நான் பண்ணும்போது நீங்க பண்றதுல எந்த தப்பும் இல்ல. இதெல்லாம் நடக்கணும் தெரிஞ்சுதான் நான் குழந்தைய தூக்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஒரு நிமிஷம் நந்தினி. டேய், குழந்தைய தூக்கிட்டு வாங்கடா சீக்கிரம். எங்கடி ஓடுற? இல்ல இல்லடிங்கறல. ஏய், சொன்ன கேளு. இல்ல ஓடாத. ஏய், இல்லடி இல்ல. இல்லடி இல்ல. என் குழந்தை என்ன விடு.
எங்கடி ஓட? இந்த சென்டிமெண்ட்டுக்குலாம் இங்க இடம் இல்ல. குழந்தை காட்டணும்னு சொன்னீங்களே, காட்டியாச்சு அவ்வளவுதான். என் குழந்தைய தூக்கிட்டு ஓடுவா போறேன். என் குழந்தைய கிட்ட ஏய், கொடுத்துரு. நீ குழந்தை தூக்கிட்டு வந்தாலும் ஓடிவிடு. உள்ள புடிக்கிறதுக்குலாம் இப்ப எனக்கு டைம் இல்ல. டேய், குழந்தைய தூக்கிட்டு போங்கடா. அவ கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் கொண்டாந்து குடிங்க. போங்க. என் குழந்தைய கிட்ட கொடுத்துரு சொல்லு. என் குழந்தை. டேய், நில்லுடி. மாப்பிள வேண்டாம், மாப்பிள வேண்டாம். இந்த விளையாட்டை இதோட விட்டுருங்க. ஐயோ, அப்ப என் கல்யாணம் மட்டும் உங்களுக்கு விளையாட்டா தெரியுதா? பாவம் இல்லையா மாப்பிள? அப்ப நான் பாவமே தெரியலையா? பொம்பளை பாவம் ஒரு சும்மா விடாது. அப்ப ஆம்பளை பாவம் மட்டும் சும்மா விட்டுருமா? மாப்பிள கொஞ்ச நேரம் உட்கார்ந்து 5 நிமிஷம் யோசனை பண்ணீங்கன்னா நீங்க செய்யறது தப்புன்னு உங்களுக்கே புரியும். இதுக்கு எதுக்கு 5 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணும்? நான் பண்றது தப்புன்னு எனக்கே தெரியுமே. ஏடா பாவி எங்களை இப்படி சித்திரவதை பண்ற? நீங்க தான் இப்ப என்ன சித்திரவதை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், சே, நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி அழுதுட்டு இருக்க. பாடி இந்த பக்கம். முதல்ல கண்ணத்துற. நந்தினி, டைம் ஆகுது. சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா. என்ன பாக்குற? குழந்தையை காட்டிட்டான், இனி கல்யாணத்தை தள்ளி போட்டுறலான்னு பாக்குறியா? அது மட்டும் நடக்காது. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள உன் கழுத்துல தாலி ஏறலன்னா குழந்தையோட கழுத்துல கத்தி இறங்கிடும். பாவி நீ என்ன விலகவே மாட்ட. ஏய், நான் விலகாம போனா நீ நல்லா இருந்துருவியா? நீ தாண்டி விலகாம போயிடுவ. அக்கா யாரும் ஒரு வார்த்தை பேச வேணாம். இந்த கல்யாணம் நடக்கட்டும். நந்தினி, நந்தினி. ஏய், என்ன அழுதுட்டு இருக்க? போ, போய் கல்யாணம் போட ரெடி பண்ணு போ. ஓம் பிரகிருதியே நமஹ, ஓம் விகிருதியே நமஹ, ஓம் வித்யாய நமஹ, ஓம் சர்வபூதஹிதப்ரதாய நமஹ, ஓம் ஸ்ருத்யே நமஹ, ஓம் விபுத்யே நமஹ, ஓம் பரமாத்மிகாய நமஹ, ஓம் வாச்சே நமஹ, ஓம் பிரம்மணாய நமஹ, ஓம் பத்மாய நமஹ, ஓம் ஹ்ரீயே நமஹ, ஓம் ஸ்வாஹாய நமஹ, ஓம் சுதாய நமஹ, ஓம் தன்யாய நமஹ, ஓம் இரண்மே நமஹ, ஓம் லக்ஷ்மியே நமஹ, நித்யபுஷ்டாய நமஹ, ஓம் காவலியே நமஹ, ஓம் ஆதித்யே நமஹ, ஓம் தீத்யே நமஹ, ஓம் தீப்தாய நமஹ, ஓம் விசுதாய நமஹ, ஓம் விசுதாரிண்யே நமஹ, ஓம் கமலாய நமஹ, ஓம் காந்தாய நமஹ, ஓம் காமாட்சியே நமஹ, ஓம் சம்பவாய நமஹ, ஓம் அனுகிரகப்பிரதாய நமஹ, ஓம் வித்யே நமஹ, மரிவல்லபாய நமஹ, ஓம் அசோகாய நமஹ, அமிர்தாய நமஹ, தீப்தாய நமஹ, லோகசோக விநாசின்யே நமஹ, தர்மலயாய நமஹ, கருணாய நமஹ, லோகமாத்ரே நமஹ, பத்மப்ரியாய நமஹ, பத்மஹஸ்தாய நமஹ, பத்மாக்ஷிண்யே நமஹ, ஓம் மகாலக்ஷ்மியே நமஹ, ஓம் வரலக்ஷ்மியே நமஹ, ஓம் நானாவித பிரபலபுத்திர புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, ஓம் மாதவாய நமஹ, ஓம் விஷ்ணவே நமஹ, ஓம் மதுசூதனாய நமஹ, ஓம் திரிவிக்ரமாய நமஹ, ஓம். நான் இந்த கல்யாணத்துக்கு வரலாமா? ஏய், யாரா நீங்க? உங்க கையில எப்படி குழந்தை வந்துச்சு? குழந்தைய வச்சிருந்தவனுங்க போட்டு எஸ்கேப் ஆயிட்டானுங்க. எஸ்கேப் ஆயிட்டாங்களா? எங்க போனானுங்க? போலீஸ் வந்தா போட்டுட்டு எஸ்கேப் ஆகாம வேற என்ன பண்ணுவாங்க? போலீஸா? அப்படியில இருந்தா போலீஸ் ஒத்துக்க மாட்டியா? போலீஸ் தான்டா. ஏண்டா ஏமாத்தி கல்யாணம் பண்ண பாக்குறியா நீ? குழந்தைய கடத்திட்டு அப்பாவி பொண்ணை ஏமாத்த பாக்குறியா நீ? உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. டேய் எழுந்துடா. எவ்வளவு தைரியம் இருந்தா குழந்தைய கடத்தணும் இல்லாம கட்டாய கல்யாணம் பண்ணுவேன். கல்றா மலை கல்றா. ஏண்டா நீ என்ன பெரிய பிஸ்தாவா? ரவுடிகளை வச்சு குழந்தைய கடத்தி மிரட்டுறியா? சார், சார் அடிக்காதீங்க சார். என் வீட்ல இருந்து என் குழந்தைய தான் சார் எடுத்துட்டு வந்தேன். பொய் வேற சொல்றியா நீ? சொல்றா. சார், சார், சார் அடிக்காதீங்க சார். சார் சொல்ல கேளுங்க சார். சார் அடிக்காதீங்க சார், விட்டுருங்க சார். யா இரு, இங்க வாயா. இந்த கல்யாணத்துக்கு நீ உடந்தையா? ஐயா சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது ஐயா. பகவான் மேல ஆணையா சொல்றேன், இந்த கல்யாணம் திருட்டு கல்யாணம்னு இந்த குழந்தைய கடத்தி வச்சிருக்காங்கன்னு நிஜமாவே எனக்கு தெரியாதுங்க ஐயா. ஏன்னா நானும் ஒரு பெண்ணை பெற்றிருக்கேன் ஐயா. இந்த பாவத்துக்கு நிச்சயமா நான் வரமாட்டேங்க ஐயா. சார், சரியான நேரத்தில் வந்து என் பொண்ணோட வாழ்க்கையும் குழந்தையோட உயிரையும் காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி எனக்கு சொல்லாதீங்க. இந்த மாதிரி அயோக்கியனை பிடிக்கிறதுக்கு தகவல் சொன்னதே உங்க பொண்ணு நந்தினி தான். நன்றி அவங்களுக்கு சொல்லுங்க. என்ன பாக்குற? போலீஸ் இங்க எப்படி வந்ததுன்னு ஷாக்கா இருக்கா? இது நானும் விஸ்வாவும் சேர்ந்து போட்ட பிளான் தான்.